அனைவருக்கும் வணக்கம். திருக்கார்த்திகை தீபத்திற்கு எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும், எத்தனை விளக்கு ஏற்றுவது சிறப்பு என்பதை தான் பார்க்க போகிறோம். குறைஞ்சபட்சம் 27 விளக்கு ஏற்ற வேண்டும். 27 விளக்கு 27 நட்சத்திரங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது. முடியாதவங்க ஒரு 9 விளக்காவது ஏற்றணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்த இடத்துல எவ்வளோ விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டு முற்றத்தில் 4 விளக்கும், சமையல் கூடத்தில் 1 விளக்கும், நடையில் 2 விளக்கும், வீட்டில் முன்புறம் 4 விளக்கும், திண்ணையில் 4 விளக்கும், மாடக்குழியில் 2 விளக்கும், நிலைப்படிக்கு 2 விளக்கும், சாமிப்படத்துக்கு கீழே 2 விளக்கும், வெளியே ஒரு யம தீபம், திருக்கோலத்தில் 5 விளக்கும், மொத்தம் 27 விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன விளக்கு ஏற்றினால் என்ன பலனுன்னு பார்க்கலாம். மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றினால் பீடை விலகும். வெள்ளி விளக்கு ஏற்ற திருமகள் அருள் கிடைக்கும். பஞ்சலோக விளக்கு ஏற்ற தேவதைவசியம் உண்டாகும். வெண்கல விளக்கு ஏற்ற ஆரோக்கியம் உண்டாகும். இரும்பு விளக்கு ஏற்ற சனி கிரக தோஷம் விலகும். எந்த திசையை நோக்கி ஏற்றினா என்ன பலனுன்னு பார்க்கலாம். கிழக்கு நோக்கி ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும். வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை அகலும். தெற்கை நோக்கி ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு முகத்துக்கும் என்ன பலனுன்னு பார்க்கலாம். ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். 2 முகம் ஏற்றினால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும். 3 முகம் ஏற்றினால் குழந்தை பேறு உண்டாகும். 4 முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும். 5 முகம் ஏற்றினால் சகல நன்மையும் உண்டாகும். அனைவரும் கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடுங்க. பழைய விளக்கு இருந்தாலும் புது விளக்கு ஒரு 9 விளக்காவது வாங்குங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நெய், நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். பஞ்சுத்திரி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்த்திகை தீப வெளிச்சத்தில் உங்கள் வீடு ஒளிமயமாகட்டும். உங்கள் வாழ்வில் சகல நன்மைகளும் நிறைந்திருக்கட்டும்.